வெண்பா லவ் டான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவோட பர்த்டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத காட்டுற வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். பாப்பாவோட பர்த்டே வந்து December 14th வந்துச்சு. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்காதனால வீடியோ போஸ்ட் பண்ணாமே வச்சுருந்தேன். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு மார்னிங்கே எங்கே போயிருந்தோம்னா, சிறுவாபுரி முருக கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து லீவ் டைமில் நான் அந்த கோயிலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போயிருந்தோம். செவ்வாய்க்கிழமை அப்போல்லாம் கோயில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். க்யூவில் நின்றுட்டு கோயிலை வந்து சாமியை பார்த்துட்டு வரதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். காலையிலே கிளம்பிடுவோம். நான் அப்போ வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு இருந்தனால காலையிலே விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு இங்கேருந்து 5 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் கோயிலுக்கு போகிறதுக்காக. போயிட்டு அங்கே வந்து க்யூ வந்து 100 rupees, 50 rupees, அப்புறம் ஃப்ரீ க்யூ எல்லாமே இருக்கும். சரி 100 rupeesல போனால் சீக்கிரம் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவில் நிற்போம். பட் அந்த க்யூ தான் ரொம்ப லேட் ஆகும். இருந்தும் சாமியை வந்து பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி நாங்கள் வந்து லீவ் நாளில் ஏப்ரல் மந்தில் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலை. பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா, ஏம்மா அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகவே இல்லை, எனக்கு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது, கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனக்கும் பர்த்டே வந்தது, வெட்டிங் டே வந்தது, சரி அங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ ஹஸ்பண்டுக்கு லீவ் கிடைக்கல. அந்த டைமில் கூப்பிட்டு போக முடியல. சரி பாப்பாவோட பர்த்டேக்கு சார் லீவ் போட்டார். சரி இப்போயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்டாங்க, அந்த கோயிலுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா போகலான்னு சொல்லிட்டு காலையில் வந்து கிளம்பிட்டோம். மார்னிங் வீட்டில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பாப்பா ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தா, அவள் கேட்ட கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த கோயிலில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். ரொம்ப நாளாகவே வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கனால எனக்கு அந்த கோயில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த கோயில் வந்து எதுக்கு ப்ராப்ளம்னால வீடு கட்டுறதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இந்த கோயிலுக்கு 6 வாரம் செவ்வாய்க்கிழமை வந்தால் நம்ம வேண்டுனது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த கோயிலில் இருக்குது. எனக்கு வந்து முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாகவே இருந்தது. கடைசியாக பாப்பாவோட பர்த்டேக்கு அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரீச் ஆகிட்டு வந்துட்டோம். நார்மல் டைம்னால் வந்து காரை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்த டைம் டியூஸ்டே டைமில் வரும்போதெல்லாம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து காரை வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இல்லை பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸும் ஃபுல்லாக வராது, ஷேர் ஆட்டோவும் ஃபுல்லாக விட மாட்டாங்க. ஒரு பாதி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருந்துட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து தான் அந்த கோயிலுக்கு வருவோம். அதுவே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் கோயில். ரொம்ப என்ன சொல்கிறது, க்யூவில் அவ்வளோ நேரம் நின்று தான் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்திருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாஸ்ட் வீடியோவில். ஏன்னா அவ்வளோ க்யூ நிற்கும், கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்கும். சில டைம்ஸ் வந்து நைட்டே வந்து அந்த கோயிலில் வந்து 4 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கெலாம் வந்து நிற்பாங்க அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து க்யூ வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் நார்மலாக சாட்டர்டே போனனால பாப்பாவோட பர்த்டே அன்னைக்குங்கிறனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. இந்த கோயிலில் இன்னொன்று என்னென்னா, கோயிலுக்கு வெளியே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே விற்பாங்க. நாங்கள் அதிகமாக வாங்கினதில்லை. பட் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அங்கேயே கிராமங்கும் போது அங்கே நல்லா வந்து ஃபேமஸாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து முடவந்தாள் கால அந்த ஒரு கிழங்கு வந்து சூப்பு வச்சு கடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாதுங்கிறனால மாலை மட்டும் வாங்கிக்கிட்டோம். மாலை வாங்கிட்டு சாமிக்கு வந்து கும்புறத்துக்கு உள்ளே போனோம். இந்த க்யூலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ நேரம் நின்று போன ஒரு க்யூ இன்றைக்கி ஃப்ரீயாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அவ்வளோ நேரம் நின்று பாப்பாவுக்கு கால் வலிக்கிறதோட ஜாலியாக பேசிட்டு தான் வருவாள். இருந்தாலும் அந்த குழந்தைய அவ்வளோ நேரம் நிற்க வச்சு கூட்டு வரமேன்னு நாங்கள் ஃபீல் பண்ணாலும் அவள் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதில்லை, ஜாலியாக தான் வருவாள். அங்கே வந்து சாமியோட தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ரொம்ப அங்கே வந்து பாப்பாவோட பர்த்டேங்கிறனால சாக்லேட் வாங்கிட்டு போயிருந்தோம். பாப்பாவை நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சாக்லேட் கொடுத்தோன்னே பர்த்டேவான்னு கேட்டு நிஜமாகவே நமக்கு தெரிஞ்சவங்க விஷ் பண்ணுறதோட நமக்கு தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்களாம் நிறைய பேர் இந்த வருஷம் பாப்பாவுக்கு விஷ் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. பாப்பா ரொம்ப பிளெஸ்டு. ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது அதில் நிறைய பலன்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என் பொண்ணுக்கு அந்த டேயில் நிறையாவே பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு
சரி பாப்பாவை கூப்பிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். அங்கே வந்து போகிற நேரத்துக்கு வந்து ஹோட்டல் ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே கேம் விளாட்றதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் நேரம் பாப்பா விளாண்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளே சேர் வந்து ஃப்ரீயானோடனே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஒரு 10 மினிட்ஸ் பாப்பா விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடுச்சு. போயிட்டு பாப்பாவுக்கு பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருப்பேன் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாருக்கும் வந்து செய்யணும் அப்படின்னு. பட் என் ஹஸ்பண்ட் அதை வந்து எனக்கே சர்ப்ரைஸாக வந்து அன்னைக்கு தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னு. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். எங்களால் ஆன் டைம் போக முடியல, கோயிலே ரொம்ப லேட்டாக ஆணுச்சு அப்படின்னால டைம் வேஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, நாங்கள் ஜஸ்ட்டு வந்து பசங்களை மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணது. ஏன்னா நம்ம நிறைய செலவுகள் நிறைய செய்வோம். ரீசெண்ட் டேஸில் நிறையவே நிறையவே பண்ணுறோம். பட் வந்து இந்த மாதிரி சில விஷயத்துக்கு செலவு பண்ணும்போது மனசில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இது எல்லாமே என் பொண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதமாக கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவளும் ஃப்யூச்சரில் இதெல்லாமே செய்யணுங்கிறதுக்காக என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லி, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாரு, எவ்வளோ பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் நம்ம நிறைய ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது நானும் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணுக்கு சொல்லிட்டு தான் போனோம். நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா, நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன்ப்பா அப்படின்னு என் பொண்ணு வந்து சொல்லிட்டு வந்தா. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம காட்டும் போது அது அவங்க மனசில் வந்து ஆழமாக பதியும். அவளுக்கும் நார்மலாகவே ஹெல்ப்பிங் வந்து குணம் நிறையாவே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த பர்த்டே அன்னைக்கு அதை செஞ்சோம் அப்படிங்கிறது. உள்ளே வந்து வீடியோஸ் அலோடு இல்லைனால நான் எதையுமே எடுக்க முடியல. நம்ம வந்து குழந்தைங்கள மட்டும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க விஷ் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்தது. பாப்பாவை இவ்வளோ பேர் ப்ளஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு ஜாலியாகவே நல்லாவே போனது. அதுவும் இந்த ஒரு விஷயத்தினால இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கேக் வாங்கணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துருவாங்க. அப்புறம் டெக்கரேஷன் கொஞ்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். அங்கேயும் நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே மணி கரெக்டாக ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் அன்றைக்கி வந்து கார்த்திகை தீபத்தோட 2வது நாள் அப்படிங்கிறனால விளக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. 6 மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு 7:30க்கு மேலே கேக் கட்டிங் வச்சுக்கலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் ஆரம்பித்தோம். பாப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டு, நான் ரொம்ப எல்லாரையுமே கூப்பிடலை, சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணோம். அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டுருந்தோம். அப்புறம் அவரோட சிஸ்டரு, பக்கத்தில் அவங்க அத்தை பையன் பொண்ணு எல்லாருமே அவங்க மட்டும் வச்சு நாங்கள் அப்புறம் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணி நாங்கள் பண்ணோம். ரொம்ப எப்போவுமே அவங்க வெளியில் வந்து நிறைய பேர் கூப்பிடுவேன். இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் வெளியே யாரையும் கூப்பிடலை. சிம்பிளாக நமக்குள்ளே செலிப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் சொல்லி நாங்கள் இந்த வருஷம் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் இது தான். அப்புறம் வீட்லேயே இருக்கிறத வச்சு அவளோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கிறதெல்லாம் வச்சு கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து டெக்கரேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒன்று செய்யணும். அவளோட ஹாப்பினஸ்க்கு பலூன் கட்டினா தான் அவங்களுக்குலாம் சின்ன பசங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அதுக்காக அவளுக்காக கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சது. அதுக்கப்புறம் கேக் கட்டிங்க்கு வந்து கேக்லாம் வந்த பிறகு பாப்பா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேக் கட்டிங் பண்ணாங்க. இந்த பர்த்டேவும் வந்து ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணலாம் வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருப்பேன். பட் ஒரே பொண்ணு அப்படிங்கும்போது அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரே ஒரு வருஷம் செய்யணுங்கும் போது அதை செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் சிம்பிளாக செய்யணுங்கும் போது அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் செலவில் விட்டுருச்சு. இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. இன்றைக்கி டே ரொம்பவே ஹாப்பியாக போனது. அப்புறம் கேக் கட்டிங்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிட்ட பிறகு வந்தவங்களாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. இதில் ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன அப்படின்னா, அவங்க அத்தை வந்து அவள் டென்ட்டு கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்து டென்ட்டு வாங்கி வந்துட்டாங்க. அதை வந்து எப்படி அடுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அதை எப்படி கட்டணுங்கிறதே கொஞ்சம் டவுட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக செஞ்சு முடித்தோடனே அவள் கண்ணை கட்டி கொண்டு வந்து சர்ப்ரைஸை காட்டினோம். அவளுக்கு ஆல்ரெடி அது என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா சர்ப்ரைஸ்க்குள்ளே அந்த டோரை சாத்தி வச்சோன்னே அவங்களுக்கு ஒரே அழுகை, என்ன பண்ணுறீங்க, என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியாக டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட் செட்டப்லாம் பண்ணி
அவளுக்கு அந்த சர்ப்ரைஸை நாங்கள் கொடுத்துட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவளுக்கு அந்த டென்ட்டுங்கிறோட அவளுக்கு வந்து அதை காட்டலை, என்னை ஏன் சர்ப்ரைஸாக வச்சுருக்கீங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக டென்ட்டெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு சந்தியா மாமி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா அவளோட ஃபோட்டோ ஃப்ரேம், பரதநாட்டியம் ஃபோட்டோ வந்து ஒரு பெரிய ஃப்ரேம் ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க அண்ணன் தங்கச்சிங்க 4 பேர் இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து ஒன்று ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் பாப்பா இந்த வருஷம் ஆனுவல் டேக்கு கேரளா ஸ்டைலில் வந்து பாவாடை சட்டையெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணியிருந்தா. அந்த ஸ்டைலில் ஒரு ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ரொம்பவே 3மே ரொம்ப ஹாப்பியானது. அப்புறம் அவங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பர்த்டேவும் மறக்க முடியாத பர்த்டேவாக இருந்துச்சு. அன்றைக்கி மார்னிங்லேருந்து நைட்டு வரையும் எல்லாருமே டைம் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம். எல்லோரும் வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்து எல்லோரும் பாப்பாவை வந்து விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. அப்புறம் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ஓப்பன் பண்ணது தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்ன ஃபோட்டோ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவளுமே வந்து எதிர்பார்க்கல இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவங்க சித்தப்பா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாட்டியெல்லாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டென்ட்டு கட்டுறது தான் ஒரு டென்ஷன் ஆக்கிடுச்சு. ரொம்ப நேரமாக அதை நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ட்ரை பண்ணாலும் கடைசியாக அழகாக கட்டி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். என் குட்டி பொண்ணு கேக்கை சைலண்டாக சாப்பிட்டுட்ருக்கா அழகாக க்யூட்டாக. இந்த வருஷம் பர்த்டேயில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சிம்பிளாக பண்ணோம். அதை விட வந்து நமக்கு வந்து அவளோட சந்தோஷத்துக்காகவும் எங்களுடைய திருப்திக்காகவும் ஒரு விஷயம் செஞ்சது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது எங்களுக்கு. பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்கள் கிஃப்ட்டு என்ன கொடுத்தோன்னா, அவங்க அப்பா வந்து சைக்கிள் கேட்டான்னு சொல்லிட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஏன்னா டிசம்பர்னாலே எங்கள் வீட்டில் பர்த்டேவாக வரும்னு சொல்லிட்டு, அடுத்து என் குட்டி பொண்ணுக்கு 17th பர்த்டே, சரி அவளுக்கும் கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் போயிட்டு, நான் அதெல்லாம் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன். அங்கே போயிட்டு அவளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தோம். ஃபோட்டோ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறதுல எல்லாருமே என்ன ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அது உள்ளே என்ன ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அதை ஒரு வழியாக பிரித்து பார்க்கறதுக்குள்ளே ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃபோட்டோவையும் பிரித்து பார்த்தாச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாமே அவளுக்கு பிடிச்ச கிஃப்டாக இருந்தது. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஃபோட்டோவை தான் நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். அவளுடைய பரதநாட்டியம் மேக்கப் பண்ணி அவளுக்கு சலங்க பூஜை அப்போ எடுத்த ஃபோட்டோவை தான் ஃப்ரேம் பண்ணுது. இந்த புது ட்ரெஸ் வந்தோடனே அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தவங்களாம் கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லிவிட்டு வீட்டில் போய் உட்காரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா பர்த்டே வந்தாலே நமக்கு வந்து அந்த டென்ஷன், ஒரு ஃபங்க்ஷன் வருதுனாலே அது முடிகிற வரையும் நமக்குள்ளே ஒரு டென்ஷன் இருக்கும். எத்தனை பர்த்டே பார்த்தாலும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு அந்த ஒரு டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். அதே போல் தான் இந்த வருஷமும் பர்த்டே டென்ஷன் இருந்துச்சு. ஒரு வழியாக அவளுக்கு பிடிச்ச சைக்கிளை வாங்கி கொடுத்தாச்சு. அவளும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. இந்த வருஷமும் நல்லபடியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்லா குட்டீஸ். ஈவினிங் வந்து கடைசியாக வந்து கார் பார்க்கிங்கில் வந்து அக்காவும் தங்கச்சி போட்ட ஆட்டத்தை பாருங்கள். செம க்யூட்டாக இருந்தது. எல்லோரும் ஆட்டம் போட்டுட்டு கடைசியாக காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் மை டியர் செல்லா குட்டீஸ். பாய்.